Hi friends, Kamalakshi here. Welcome to my channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது Technical Croquis. Croquis என்பது ஒரு French word. Technical Croquisல 8 hit, 9 hit and 10 hit தியரின்னு இருக்கு. இந்த தியரி எப்படி ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூ கார்மெண்ட் பற்றின ஐடியா உங்களுக்கு தோணும் போது முதல்ல அதை விஷுவலைஸ் பண்ணணும். அந்த கார்மெண்ட்டை ஃப்ரீ ஹேண்ட் ஃபிகரில் அப்ளை பண்ணும்போது ப்ராப்பர் இல்லஸ்ட்ரேஷன் நமக்கு கிடைக்காது. அதனால தான் ஃபேஷன் டிசைனர்ஸ் ஃபேஷன் இல்லஸ்ட்ரேஷனுக்கு டெக்னிக்கல் க்ராக்கீஸை யூஸ் பண்ணுறாங்க. இது மூலமாக ஒரு ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணால் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு ஈஸியாக விஷுவலைஸ் பண்ண முடியும். இந்த டெக்னிக்கல் க்ராக்கீஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போசஸ் இருக்குது. இதில் நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் போஸ் வரைஞ்சி காமிக்கிறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போசஸ் வரைஞ்சி பாருங்கள். இது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் ஸ்கெட்ச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நான் இப்போ வரைய போகிறது 9 ஹிட் தியரியில் ஸ்ட்ரெயிட் போஸ். A4 ஷீட்டில் 9 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஹெட் வரைஞ்சிக்கணும். அடுத்து 0.25க்கு ஸ்மால் நெக் கர்வ் வரைஞ்சிக்கணும். அடுத்து எண்ட் ஆஃப் த நெக் கர்வ்லேருந்து ஷோல்டர் ஸ்லோப் 0.75க்கு வரைஞ்சிக்கணும். அடுத்து அப்பெக்ஸ் ஆர் பஸ்ட் வரைஞ்சிக்கணும். அடுத்து சென்டர் பாயிண்ட்லேருந்து 0.5க்கு டாட் வச்சு ஷோல்டர் ஸ்லோப்பையும் வெஸ்டோட லைனையும் கனெக்ட் பண்ணணும். அடுத்து 1 inch டாட் வச்சு ஹிப் லைன் வரைஞ்சிக்கணும். ஒரு கிராச் வரைஞ்சிக்கணும். நீ அண்ட் ஆங்கிள் ஹைலைட் பண்ணி காமிக்க ஸ்மால் சர்க்கிள் வரைஞ்சி கிராச் அண்ட் ஹிப்போட லைனை கனெக்ட் பண்ணி லெக் வரைஞ்சிக்கணும். அடுத்து ஃபீட் வரைஞ்சிக்கணும். அடுத்து வெஸ்டோட லைன்லேயும் ஹிப்போட லைன்லேயும் ஸ்மால் சர்க்கிள் வரைஞ்சி எல்போ அண்ட் ரெஸ்ட் ஹைலைட் பண்ணி காமிச்சு ஹேண்ட் வரைஞ்சிக்கணும். இப்போது 9 ஹிட் தியரி ஸ்ட்ரெயிட் போஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.